காதல் 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 இந்த சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம் வாங்க. தன்னோட காதலை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும், மதுவை மனசை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் இப்போ ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாரு. ஆஃபீஸ் கிளம்புனாலும் நம்ம மது ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. இவனை நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை டெர்மினேஷன் பண்ணிட்டதா சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ஜுன் வந்து இதை ஏற்றுக்கவே முடியாது, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படி என்ன டெர்மினேஷன் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கோவப்பட்டாலும் அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வாடா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம அர்ஜுன் ஸ்மார்ட்டாக டீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருடா அர்ஜுன், நீ இந்த வேலை இல்லைன்னா வேறு வேலையை கூட பார்த்துக்கலாம் விடு, மதுவோட மனசு மாறும்னு எதிர்பார்க்குறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அர்ஜுன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அர்ஜுன் கொஞ்சம் கூலாக ஆகுறாங்க. என்ன இவன் சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு கூலாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம அர்ஜுன் சொல்கிறேன், இங்கே பாருங்க என்னதான் இருந்தாலும் இப்போ மதுவே என்னை வந்து வா அர்ஜுன் உள்ள நீ வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்றாளா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லவுமே எப்படா கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க மச்சி, அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொன்னதை கேட்டதுமே இவன் என்ன சொல்கிறான் என்னதான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் சொன்ன மாதிரியே மதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக அர்ஜுனை நீ உன்னோட டெர்மினேஷனை கேன்சல் பண்ணியாச்சு, நீ எப்பவும் போல் உன்னோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மது சொன்னதை கேட்டதுமே மற்ற ஃப்ரெண்ட்ஸால் யாராலையுமே நம்ப முடியல. என்னாச்சு இவன் சொன்ன மாதிரியே மது வந்து அர்ஜுனோட டெர்மினேஷனை நீக்கிட்டு இப்போ வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாளே, என்ன நடந்துச்சு அர்ஜுன், என்ன தானே நடந்துச்சு உண்மையை சொல்ல அர்ஜுன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அர்ஜுன் அப்போ தான் சொல்கிறான், இங்கே ஆரம்பிச்சு ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு மெசேஜ் தான் மதுவுக்கு தட்டி விட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னடா மெசேஜை தட்டி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போதா, இல்லைடா என்ன டெர்மினேஷன் பண்ணால் என்னோட டீமில் இருக்கிற எல்லாருமே அவங்க தன்னோட வேலையை விட்டுட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணேன், அதை வச்சு தான் மது பயந்துக்கிட்டு டீமோட எல்லாரும் வெளியே போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அவள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லவுமே, அடப்பாவி நாங்கள் எப்படா அந்த முடிவு எடுத்தோம், நீ வெளியே போனால் நாங்கள் எப்படி வெளியே வரோன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தான் மச்சி, அதனால தான் இப்போ தன்னால் வந்து மது என்ன டெர்மினேஷன்லேருந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வேலை பார்க்க வர சொல்லிட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்ல, சரிடா உங்ககிட்டலாம் பார்த்து தான் பழகணும் அப்படின்னு சொன்னாலும் அர்ஜுன் வந்து மதுவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி கண்டிப்பாக தன்னை ஏற்றுக்கணும் அப்படின்ற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மதுவோட ஃபோட்டோவை தன்னோட கேபின்லேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவில் தாலியையும் மாட்டுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரம்யான்ற பொண்ணு வந்து போய் மதுக்கிட்ட சொல்ல மதுவும் ரொம்பவே கோவப்பட்டு வந்து கேபினில் அப்படி என்னதான் நடக்குது, அர்ஜுன் என்னதான் பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா தாலியை தன்னோட ஃபோட்டோவில் மாட்டி வச்சிருக்கான்னு பார்த்ததுமே, அர்ஜுன் நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, உடனே இதை கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போடுறாங்க. ஆனால் அர்ஜுன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கத ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் வச்சுருக்கும் போது நான் எனக்கு பிடிச்ச என்னோட பொண்டாட்டியோட ஃபோட்டோவாக வச்சுருக்கிறதுல உங்களுக்கு என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் பேச, என்னது பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அர்ஜுன் நீ விளையாடுறியா, திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னை பொண்டாட்டின்னு அப்படின்னு சொல்லாத, அந்த வார்த்தையை சொன்னாலே எனக்கு கோவம் தான் வருது அப்படின்னு மது தன்னோட அர்ஜுன் கிட்ட தன்னோட கோபத்தை காமிக்கிறாங்க. ஆனால் அர்ஜுனா பிடிவாதமாக இந்த ஃபோட்டோவை நான் எடுக்க முடியாதா அப்படின்னு பிடிவாதமாக இருக்க பார்த்து மதுவுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது. உன்னை இப்படி சொன்னால் உனக்கு கண்டிப்பாக நீ கேட்கவே மாட்டேன், உன்னை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பாவம் நம்ம அர்ஜுனோட மண்டையில் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுட்டாங்க. அந்த இடத்துல ரத்தத்தோடைய பாவம் அர்ஜுனும் நிற்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல அர்ஜுனுக்கு ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மதுவுக்கு ஒரு பக்கம் துடிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லாருக்கும் முன்னாடியும் நம்மளோட எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, அவன் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி காமிச்சா அவனும் அட்வான்டேஜ் எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அமைதியாக இருக்காங்க. இதை பார்த்து அர்ஜுன், உன்னை எப்படி என்னோட வழிக்கு கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியும், என் மேலே உனக்கு லவ்வும் அட்ராக்ஷனும் இருந்தும் அதை மறைக்கணும்னு உன்னோட கோபத்தால் அதை மறைச்சிக்கிட்டு இருக்க, அதை வெளிக்கொண்டு வரணும்னா அது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறான்னா மயங்கி விழுகிற மாதிரி நடிக்கவும் செய்கிறாரு. மயங்கி விழுந்ததுமே சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அர்ஜுன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம மது ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுனுக்கு ஏதோ ஆயிருமோ, அவனுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம மதுவுக்கு அர்ஜுன் மேலே
இப்போ ஒரு இம்ப்ரெஷனே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இனி அடுத்தடுத்து நம்ம அர்ஜுன் மேலே காதல் ஏற்பட போகுது மதுவுக்கு. அர்ஜுன் கூடிய சீக்கிரத்தில் தன்னோட காதலில் வெற்றி அடைவாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோட்ல ட்விஸ்டாக இருக்க போகுது. இது ஒரு பக்கம் இருக்க, அர்ஜுனோட காதலை ஏற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் குடும்பமே ஒட்டுமொத்தமாக இருக்கிற நேரத்தில் இப்போ கார்த்திகால ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்பட போகுது. எந்த குடும்பம் எதை வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதவே இந்த கார்த்திக்கும் பண்ண போகிறாரு. ஆனால் கார்த்திக்கு கண்டிப்பாக கஸ்தூரியை பிடிக்கலை அப்படின்றது தான் உண்மை. காதலிக்கவும் செய்யலை. ஆனால் கஸ்தூரியோ கார்த்திகை தான் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவோடு இருக்கிற நம்ம கஸ்தூரிக்கு இப்போ பேரிடி விழுக போகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை நடக்க போகுது. அது என்னென்னு பார்த்தா, நம்ம கஸ்தூரிக்கு இன்றைக்கி கால் வருது. தன்னோட அப்பா ஃபோன் பண்ணி, இங்கே பர்மா கஸ்தூரி, உன்னோட தாத்தா ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க, நீ உன்னை கடைசியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு உன்னை வர சொல்கிறாரு, நீ ஒரு ரெட்டு வந்துட்டு போமா, கடைசியாக தாத்தா ஒரு ரெட்டு பார்த்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியோட அப்பாவும் சொல்லவும், சரிப்பா நான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரி கார்த்திகோட உதவியோட ஊருக்கு கிளம்புறாங்க. அந்த மாதிரி தருணத்தில் தான் நம்ம கஸ்தூரிக்கு ஒரு சோதனை வருது. தன்னோட தாத்தாவை எப்படி இருக்காரு என்னன்னு போய் பார்க்குற நேரத்தில் தான் தன்னோட தாத்தா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவர் என்ன கேட்குறாங்கன்னா, கஸ்தூரியோட அப்பாவை வர சொல்கிறாரு. கஸ்தூரி அப்பாவும் என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருடா, என்னோட பேத்தி எனக்குன்னு இருக்கிறது ஒரு பேத்தி தான். அந்த பேத்தியோட கல்யாணத்தை நான் இப்போ பார்த்தே ஆகணும். அதுவும் என்னோட கடைசி காலம், என்னோட ஆயிலே முடிய போகுதுன்னு இருக்கும்போது என்னோட கடைசி ஆசையாக என்னோட பேத்தியான கஸ்தூரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நீ தாண்டா வழி பண்ணணும். நம்ம சொந்தத்தில் இருக்கிற மாப்பிள்ளை உனக்கே தெரியுமே, என் மகளோட பேரனுக்கு நம்ம கஸ்தூரியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதாண்டா என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியோட தாத்தா தன்னோட கடைசி ஆசையை சொல்லும்போது கஸ்தூரி ரொம்பவே பயப்படுறாங்க, அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா, நம்ம கார்த்திகை காதலிச்சிட்டு இருக்கும்போது இப்போ இப்படி ஒன்று வருதே, நம்ம எப்படி இந்த கல்யாணத்துலேருந்து நம்ம தப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி நினைக்கிறாங்க. அப்போ சரிங்கப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அப்பாவும், இங்கே பாருமா கஸ்தூரி, தாத்தா சொன்ன மாதிரி இங்கே நாங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளையானா உன்னோட மாமா பையனைவேவும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்ல, அப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண பார்த்தாலும், அப்போ தான் கஸ்தூரியோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு கஸ்தூரி, நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம் தா, ஆனால் உங்கள் தாத்தா உயிர் போகிறதுக்குள்ளே அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றுற ஒரு சந்தோஷம் கிடைக்கணுமே, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி அப்பாவும் ரொம்பவே காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கஸ்தூரிகிட்ட கேட்க, கஸ்தூரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, தன்னோட அப்பாட்ட எப்படி சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறதுன்னு தெரியாமல் அவங்களும் ஒரு பக்கம் தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கஸ்தூரி, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம கார்த்திகை தவிர்த்து வேறு யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார் கஸ்தூரி. டேரெக்டாக கார்த்திகே கால் பண்ணுவான், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொல்லு கஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்த்திக்கும் ஃபோன் எடுக்க, இங்கே ஊருக்கு தாத்தா பார்க்க வந்த இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசி முடிவு பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை, சீனியர் நீங்களாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் கேட்குறாங்க. கஸ்தூரி கேட்டதுமே, இங்கே நம்ம சும்மாவே கார்த்திக் ஹெல்ப்புன்னு வந்துட்டால் யாருக்குனாலும் உதவி பண்ண போவார். இங்கே கஸ்தூரி, அதுவும் கஸ்தூரி பிடிக்காமல் கிடையாது, பிடிக்கும் அவருக்கு. ஆனால் அந்த இடத்துல கஸ்தூரிக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு இவ்வளோ தூரம் அவள் வருத்தப்படும் போது அவளுக்கு நம்ம துணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கார்த்திக்கும், சரி கஸ்தூரி நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கும் நேரடியாக கஸ்தூரியோட வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு போகிறாரு. இந்த மாதிரி இடத்துல தான் அப்போ தான் அவருக்கு யோசனையும் வருது, இங்கே நம்ம என்னென்ன போய் கஸ்தூரி வீட்டில் போய் நம்ம கஸ்தூரியை கூட்டிகிட்டு வர முடியும், அவளுக்கு கல்யாணமே நடக்க போகிற சூழ்நிலையில் நம்ம எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு யோசிக்கிற கார்த்திக் அப்புறம் தான் ஒரு ஐடியா பண்ணுறாரு. இதனால் தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு தான் வரலாம், அதனால் நம்ம கஸ்தூரிகிட்ட வேறு மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, கஸ்தூரி நான் உன்னை கூப்பிட்றதுக்கு ஊர் வரைக்கும் வரேன், ஆனால் ஒன்று, அங்கே யாருக்கும் என்னை பற்றினது எதுவுமே தெரியக்கூடாது, ஏன்னா அது உனக்கும் அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட குடும்பத்துக்கும் ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, நீ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருவா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு படிக்கிறத ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நீ டைரெக்டாக பஸ் ஏறதுக்காக வெயிட் பண்ணிட்டு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக்கோட பேச்சை கேட்டுட்டு நம்ம
கஸ்தூரியும் ஒரு முடிவெடுத்து வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல கஸ்தூரியோட குடும்பம் எந்த மாதிரி நிலைமையில இருக்க போகிறாங்க, கஸ்தூரியோட அப்பாவும் தன்னோட மகள் தன்னோட பேச்சை கேட்கலையே அப்படின்னு விரக்தியில் இனி உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அப்பாவும் தலைமுழுக போகிறாரு. இந்த இடத்துல நம்ம கஸ்தூரி முழுக்க முழுக்க கார்த்திகை நம்பி வந்து தான் காலேஜில் படிக்க போகிறாங்க. இந்த இடத்துல கார்த்திக்கும் கஸ்தூரிக்கும் காதல் மலருமா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.